நீங்க அமேசான் கேடிபில நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அமேசான் கேடிபி பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அமேசான் கேடிபில எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போறேன். அதுலயும் ஃபோர் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்துட்டு போட்ட உடனே நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னா டெஃபினட்டா எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே போட்ட உடனே உங்களுக்கு பிஸ்னஸ் வரணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம எதுவுமே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக கிடைக்காது. நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து ஆர்கானிக்கா உங்களுக்கு சேல்ஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த கீவேர்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் உங்களால் ஆர்கானிக்காக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து லெத்தாஜிக்கலாக இந்த ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு டெடிகேஷனாக இந்த ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து கீவேர்ட் இருந்து ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அட்ராக்டிவான கவர் வந்து டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த கவர் டிசைன் வந்துட்டு செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீவேர்ட் ரிசர்ச். சரிங்களா? உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக சேல் ஆகணும் அப்படின்னுக்காக அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச், செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கவர் டிசைன், அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர், அண்ட் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா A+ கண்டென்ட். இந்த 4 எலமெண்ட்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கு வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6.99 அப்படின்னு நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீவேர்ட் ரிசர்ச்சில் போடணும். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஆடும் நீங்கள் பண்ணலாம். பட் ஆட்டோமேட்டிக் ஆடு வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பிகினிங்கில் ஒரு $6 $7 அது வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுன்னா கிளிக் பண்ணி உள்ளே போவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக வந்து டூல். சரிங்களா? ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூலு, பெஸ்ட் டூலு. அந்த ஒரு டூலில் வந்துட்டு எந்தெந்த நிச்சு வந்துட்டு நல்லா வந்து இப்போ ஹாட் நிச்சு, நல்லா வந்து ட்ரெண்டிங்கான நிச்சு அப்படிங்கிறத சொல்லும். அதே சேம் டைம் அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. சரிங்களா? டோட்டலாக ஃப்ரீ தான். அது வந்து 2 times நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு இப்போ பாருங்கள் நம்ம என்ன டூல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த டூலோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள் இதில் அதாவது அமேசானில் இப்போ நம்ம கிளிக் பண்ணால் முதல்லாம் வந்து அந்த பாப்பப் ஆகும். எது ட்ரெண்டிங்காக இருக்கிற கீவேர்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாப்பப் ஆகும். பட் இப்பெல்லாம் அது மாதிரியான இந்த கீவேர்ட்ஸ்லாம் பாப்பப் ஆகிறதில்ல. இப்போ ரைட் நவ் என்னோட இதில் எனக்கு ப்ரௌசரில் வந்து பாப்பப் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இந்த கீவேர்ட் நான் போட்டேன். ஸோ இதை பாருங்க, சேவ் ஆன் ஸ்கூல் எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கு, எசென்சியல்ஸ்ன்னு இருக்கு. ஸோ எதனால இது மாதிரியான ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆட் கொடுக்குறாங்க, அதாவது ஒரு போஸ்டர் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் வந்து இது மாதிரியான என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அமேசான்ல நிறைய பை பண்ணுறாங்க. ஓகேங்களா? கீபோர்டு, மவுஸ், அதே மாதிரி பாருங்க இதில் புக்கு, சிசரு, பென் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பை பண்ணுறாங்க. ஓகேங்களா? சேவ் ஆன் ஸ்கூல் எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீயாக ஆடு ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அமேசானே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கீவேர்டு வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேக் டு கீவேர்டு அப்படின்னு இருக்கு, பேக் டு ஸ்கூல் அப்படின்ட்டு. ஸோ இதில் பாருங்க எந்த ஒரு கீவேர்டும் வந்துட்டு புக்குக்கு ரிகார்டிங்காக இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா
இந்த கீவேர்டு அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் அந்த பெஸ்ட் டூல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்னா இந்த கீவேர்ட் டூல் டாமினேட்டர் தான். ஸோ இதில் பாருங்க, நாட் ஒன்லி இது அமேசான், மற்ற எல்லா சர்ச் இன்ஜின் பிங்கு, ஈபே, எட்சி, இது மாதிரி நிறையா சர்ச் இன்ஜின், கூகுள், எல்லா சர்ச் இன்ஜினும் நம்ம பார்த்துக்க முடியும். சரிங்களா, நாம் இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கேட்டகரிஸில் வந்து பாருங்க, ஆல் டிபார்ட்மெண்ட்ஸில் புக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நார்மல், ப்ராட் அண்ட் ப்ரீசியஸ் அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ரெண்டு ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பேக் டு ஸ்கூல் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நார்மல்னு கொடுத்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ நார்மல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணல பாருங்கள், அதில் புக்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வரல. இந்த டூலில் நமக்கு போட்ட உடனே என்னென்ன எத்தனை கீவேர்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளான கீவேர்ட்ஸ், எதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் நிச்சு, டிஃபிகல்ட்டிஸோட லெவல்ஸ் என்ன, ஸ்கோர் உட்பட எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஒரு டூலில் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணோம். இப்போ ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ரியல் டைம் அமேசான் கீவேர்ட் சர்ச் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 30+ கீவேர்ட்ஸ் வந்துட்டு அதை வந்து ஃபெச் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் நம்மளுக்கு வித்தின் ஒரு 2 minutes 1 minutesல நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், பேக் டு ஸ்கூல் புக்ஸு, பேக் டு ஸ்கூல் புக்ஸ் ஃபார் கிட்ஸு, இது எல்லாமே பாருங்கள் மீடியமு 95 ஸ்கோரு. சரிங்களா, மீடியம், லோ காம்படிஷன், இந்த டிஃபிகல்ட்டிஸுங்கிறது லோ காம்படிஷன். ஸோ என்ன வருது அப்படின்னா பேக் டு ஸ்கூல் அவுட்ஃபிட் ஃபார் கிட்ஸ். அவுட்ஃபிட்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புக்குகளை வராது, பட் இதில் வந்திருக்கு. மீடியம் இது மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்தோடனே நம்ம மீடியம் போகாமல் நம்ம லோவுக்கு போகலாம். சரிங்களா, கிளாத்ஸ் அப்படி வருது. ஸோ இது வந்து பாருங்க, பேக் டு ஸ்கூல் வேர்ட் சர்ச் ஃபார் புக்ஸ். பாருங்க, ஒரு கீவேர்ட் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணியாச்சு. ஓகேங்களா, காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம சர்ச்சில் போடுறோம். வேர்ட் சர்ச் ஃபார் கிட்ஸ்ன்னு பிடிச்சி என்ட்ரு அடிக்கிறோம். ஸோ புக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 555. சரிங்களா, வெறும் 555 புக்ஸு தான் இருக்குது. இதில் வந்து புக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேல் ஆகுது. சரிங்களா, பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. பேக் டு ஸ்கூல் வேர்ட் சர்ச்னு இப்போ ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ அதில் பாருங்க, ஷோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 72.57 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 9th பிளேஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது பேக் டு ஸ்கூல் கலரிங் புக்கு போட்டு பார்ப்போம். ஓகேங்களா, பேக் டு ஸ்கூல் கலரிங் புக்கை போட்டுட்டு நான் இதில் வந்துட்டு போடுறேன். பாருங்கள், உடனே வந்துட்டு நிறைய நெக்ஸ்ட் டவுன் ஆகுது. 10,000 புக்ஸ் பக்கமாக இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பாருங்கள் பேக் டு ஸ்கூல் புக்ஸு. ஓகேங்களா, இதுலேயே நீங்கள் நெக்ஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் டவுன் பண்ணுறது தான். போல்ட் அண்ட் ஈஸி கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 105 புக்கு தான் இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் வந்துட்டு இது மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். பேக் டு ஸ்கூல் புக்கு, போல்ட் அண்ட் ஈஸி பாருங்க, இது ஓரளவுக்கு தான் சேல் ஆகுது. ரொம்ப டாப் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரியான டூல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்குது. 2 times நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இது மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு இமீடியட்டாக வரணும் அப்படின்னா இந்த ஆளுங்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ see you in the next video. Take care. Bye.